ஆர்கிடெக்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இப்ப நம்ம பார்க்கக்கூடியது 7ஆம் வகுப்போட பருவம் 2ல இயல் 1ல இருக்கக்கூடிய பாடங்கள் தான். ஒவ்வொரு பாடத்திலையும் வரி வரியான கேள்வி பதில்களை தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்கறது அப்படின்றது 7ஆம் வகுப்பு பருவம் 2ல இயல் 1. முதல்ல கொடுத்திருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கலங்கரை விளக்கம். கலங்கரை விளக்கம் அப்படின்றது பட்டினப்பாலை எழுதின ஆசிரியரான கடியலூர் உருத்திரக்கண்ணனார் எழுதின ஒரு பாட்டு. உருத்திரக்கண்ணன். அடுத்ததான் கவின்மிகு கப்பல், தமிழரின் கப்பற்கலை, ஆழ்கடலின் அடியில் அப்படின்றது. முதல் கேள்வி பார்க்கலாம். வானம் ஊன்றிய மதலை போல ஏனி சாற்றிய ஏற்றரும் ஜென்னி என்னும் வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கலங்கரை விளக்கம் அப்படின்றது பொதுவாவே இந்த கடற்கரைகள்ல கப்பல்களுக்கு வழிகாட்டுறதுக்காக அமைக்கப்பட்டதுதான் கலங்கரை விளக்கம். இது அந்த காலங்கள்ல இருந்தே இந்த கலங்கரை விளக்கம் அப்படின்றது இடம்பெற்றிருந்திருக்கு. அப்ப வானம் ஊன்றிய மதலை போல, மதலை அப்படின்னா தூண், வானிலிருந்து ஒரு தூண் இறங்கி வந்த மாதிரியும், ஏனி சாத்திய ஏற்றரும் ஜென்னி மலை மேல இருந்து ஒரு ஏணி இருக்கிற மாதிரி என்ன செய்து ஒரு தோற்றம் அளிக்கக்கூடியதாக அந்த கலங்கரை விளக்கத்துக்கு ஓமை செய்து இந்த பாடல் வந்து இடம்பெற்றிருக்கும். அப்ப வானம் ஊன்றிய மதலை போல ஏனி சாற்றிய ஏற்றரும் ஜென்னி என்னும் வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கலங்கரை விளக்கம். இரண்டாவது கேள்வி, கலங்கரை விளக்கம் எனும் நூலின் எழுதினவர் யாருன்னு கேக்குறாங்க. கலங்கரை விளக்கம் எனும் நூலை எழுதியவர் யாருன்னு கேக்குறாங்க. கடியலூர் உருத்திரக்கண்ணனார். இந்த கடியலூர் உருத்திரக்கண்ணனார் பட்டினப்பாளையினுடைய ஒரு ஆசிரியர். பெரும்பானாற்று படை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 10 பாட்டு நூல்களையும் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா எழுதியிருப்பாரு. மூணாவது கேள்வி, சங்ககால புலவர்களுள் ஒருவர் யார்? கடியலூர் உருத்திரக்கண்ணனார். நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திருக்கோம். காவர் பெண்டு அப்படின்றவங்களும் சங்ககால பெண்பார் புலவர்கள்ல ஒருவர். அதே மாதிரி சங்ககால புலவர்கள்ல ஒருவர் யார் அப்படின்னா கடியலூர் உருத்திரக்கண்ணனார். நாலாவது கேள்வி, கடியலூர் உருத்திரக்கண்ணனார் இயற்றிய நூல்கள் என்னென்ன? அவர் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காரு? அவர் ஒரு சங்ககால புலவர். சரி, சங்க காலத்துல என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பானாற்றுப்படை, ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னு சொல்றது எல்லாமே ஒருத்தரை வந்து ஒரு வழிப்படுத்துறதுக்கு நெறிப்படுத்துறதுக்கு எழுதப்பட்ட ஒரு இலக்கியங்கள் தான். 10 பாட்டு நூல்கள்ல இது ஒண்ணு. பட்டினப்பாலை. இந்த ரெண்டினுடைய ஆசிரியர் தான் யார் அப்படின்னா கடியலூர் உருத்திரக்கண்ணனார். இது வந்து பெரும்பானாற்றுப்படை அப்படின்றது 10 பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு நூல். அடுத்ததா 5வது கேள்வி, பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை இது ரெண்டுமே எந்த வகை நூல்கள்ல ஒன்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. 10 பாட்டு. முருகு பொருநாறு பானிரண்டு முல்லை அப்படின்னு சொல்லி 10 பாட்டை வந்து ஒரு வகைப்படுத்திருப்பாங்க. அப்ப இது ரெண்டு நூல்களும் என்ன நூல்கள் தான்? 10 பாட்டு நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க. 6வது கேள்வி, பெரும்பானாற்றுப்படையினுடைய பாட்டுடை தலைவர் யாருன்னு கேக்குறாங்க. தொண்டைமான் இளந்திரையன். தொண்டைமான் இளந்திரையனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்டதா என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பெரும்பான் ஆற்றுப்படை. பெரும்பான் ஆற்றுப்படையினுடைய பாட்டுடை தலைவர் தொண்டைமான் இளந்திரையன். 7வது கேள்வி, தமது பாடப்பகுதியான கலங்கரை விளக்கம் அப்படின்றது எந்த நூலிலிருந்து எடுத்து தரப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெரும்பானாற்றுப்படை. அதுல 346ல இருந்து 351 வரைக்கும் இருக்கக்கூடிய பாடல் தான் நமக்கு அந்த கலங்கரை விளக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கு. வானம் ஊன்றிய மதலை போல அப்படின்னு வரிகள் இருந்துச்சுல அது. 8வது கேள்வி, வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆற்றுப்படை இலக்கியம் அப்படின்னா இப்போ ஒரு புலவர் போய் ஒரு மன்னர் கிட்ட பரிசு வாங்கிட்டு வர்றாரு அப்படின்னா அவர் வர்ற வழியில நான் இந்த மன்னர்கிட்ட இப்படிதான் பரிசு வாங்கினேன், நீங்க இதே மாதிரியா சென்று இந்த வழியில போனீங்கன்னா அந்த மன்னர்கிட்ட வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு வழி கூறுவதாக, பாடி பரிசல் பெறுவதாக, ஒருத்தருக்கு நெறி கொடுக்கிறதாக அமையக்கூடியதான் என்னது அப்படின்னா அந்த ஆற்றுப்படை இலக்கியங்கள். அப்ப வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் அப்படின்னா இன்னொரு புலவர், ஒரு பாடல் பாடுவாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக, ஆற்றுப்படையினாலே ஒரு வழிகாட்டுவதாக பாடப்படக்கூடிய ஒரு இலக்கியங்கள் தான். அடுத்து 9வது கேள்வி, சொல்லும் பொருளும். மதலை அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா தூண், வானிலிருந்து ஊன்றிய தூண் மாதிரி. எங்கிலி அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா தீச்சுடர் அப்படின்னு அர்த்தம். எங்கிலி அப்படின்னா தீச்சுடர்னு அர்த்தம். அழுவம் அப்படின்னா கடல், பறவைனாலும் கடல். சென்னி அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா உச்சி அப்படின்னு அர்த்தம். உறவு நீர் அப்படின்னா பெருநீர், உறவு அப்படின்னா பெருநீர். கரையும் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா அழைக்கும் அப்படின்னு அர்த்தம். கரையும் அப்படின்னா அழைக்கும். காக்கை கரவா கரைந்துண்ணும். காக்கை என்ன செய்யுமா? எல்லா காகங்களையும் அழைச்சுதான் என்ன செய்யுமா? உண்ணுமா. பகிர்ந்து உண்றதுக்கு காக்கை எடுத்துக்காட்டா சொல்லுவாங்க. 10வது கேள்வி, வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையான சாந்து பூசப்பட்ட மாடம் எது?
வைக்கோலால மேயப்படாது, வைக்கோல் போன்ற எதாலையுமே வேயப்படாது, திண்மையான சாந்துனால ஒரு பூசப்பட்ட ஒரு மாடத்துக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா வேயா மாடம் அப்படின்னு பேர். என்ன பேர்னா வேயா மாடம். 11வது கேள்வி, கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்கும் மரக்கலங்களை தன் துறைமுகம் நோக்கி அழைப்பது எது? கலங்கரை அப்படின்னு என்ன அர்த்தம்னா கலங்கக்கூடிய கப்பல்களை என்ன செய்யுமா கரைக்கு அழைக்கக்கூடிய ஒரு விளக்கம் தான் எது அப்படின்னா கலங்கரை விளக்கம். களம்னாலே கப்பல், களம் செய் கம்மியர் அப்படின்னு கப்பல்களை கரைக்கு அழைக்கக்கூடிய ஒரு விளக்கு தான் எது அப்படின்னா அந்த கரங்கரை விளக்கம். கடல்ல துறைமுகம் அறியாமல் கலங்கும் மரக்கலங்களை தன் துறைமுகம் நோக்கி அழைப்பதுக்கு பேர் தான் எது அப்படின்னா அந்த கலங்கரை விளக்கம். 12வது கேள்வி, 10 பாட்டு நூல்கள் என்னென்னு கொடுத்திருக்காங்க. திருமுருகாற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை முடத்தாம கன்னியார் எழுதினது, சிறுபான் ஆற்றுப்படை, முல்லைப்பாட்டு நப்பூதனார், மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு கபிலர், பட்டினப்பாலை நம்ம இப்பதான் பார்த்தோம், கடலூர் உருத்திர கண்ணனார், மலைப்படுகடாம் பெருங்கௌசிகனார் எழுதினது. இது எல்லாமே 10 பாட்டு நூல்கள். 13வது கேள்வி, உலகிலர் நன்ன உருகெழு வங்கம் புலவுத்துறை பெருங்கடல் நீரிடை போல அப்படின்ற வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கவின்மிகு கப்பல். கவின்மிகு கப்பல். உலகு கிளர்ந்து அன்ன உருகெழு வங்கம். கிளர்ந்து அன்ன உருகெழு வங்கம். வங்கம்னா கப்பல். புலவுத்துறை பெருங்கடல் நீரிடை போல, 2 நீரையுமே பிளந்து அதுக்கு நடுவுல வரக்கூடிய ஒரு கப்பல் அப்படின்றது உலகை கிளர்ந்து எழுவது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஓமையா அந்த பாடலை வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல் வந்து கவின்மிகு கப்பல். கவின்மிகு கப்பல் என்ற பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னா மருதநிலநாகனார். மருதநிலநாகனார் அப்படின்னு சொல்லும் போதே இவர் மருதத்திணை பாடுறதுல வல்லவர், அதனாலதான் இவருடைய பேர் வந்து மருதநிலநாகனார் அப்படின்னு பேரு. அப்போ கவின்மிகு கப்பல் அப்படின்ற அந்த பாடலை இயற்றினது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மருதநிலநாகனார் தான். 15வது கேள்வி, சங்ககால புலவர்களுள் ஒருவர் மருதநிலநாகனார். நம்ம இப்பதான் பார்த்தோம், சங்ககால புலவர்கள்ல வரிசையா ஒவ்வொருத்தரா பார்த்துட்டு இருக்கோம். அதுலதான் வந்து பெரும்பான் ஆற்றுப்படை ஏற்றின ஆசிரியரை முடிச்சுட்டு இப்ப மருதநிலநாகனார் யார் தான் அப்படின்னா சங்ககால புலவர்களும் ஒருத்தர் தான். அடுத்து 16வது கேள்வி, கலித்தொகையில் மருதத்திணையில் உள்ள 35 பாடல்களையும் பாடினது யாருன்னு கேக்குறாங்க. கலித்தொகையில கலித்தொகை அப்படின்றதுல மருதத்திணையில எத்தனை பாடல்களை பாடியிருக்காரு? 35 பாடல்களை பாடியிருக்காரு. யார் அப்படின்னா மருதநிலநாகனார். மருதத்திணை பாடுறதுல வல்லவர். 17வது கேள்வி, மருதத்திணை பாடுவதில் வல்லவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. மருதநிலநாகனார். கலித்தொகையில இருக்கக்கூடிய மருதத்திணையில தான் அவர் என்ன செஞ்சிருப்பாருன்னா 35 பாடல்களை பாடியிருப்பாரு. அடுத்து அகநானூறு எவ்வகை நூல்களுள் ஒன்றுன்னு கேட்டிருக்காங்க. அகநானூறு எந்த நூல்? 8 தொகை நூல். அகநானூறு அப்படின்றது 8 தொகை நூல். அடுத்து 19வது கேள்வி, அகநானூறு புலவர் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்டது. இதன் வேறு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. நெடுந்தொகை. இதனுடைய வேறு பெயர் என்னன்னா நெடுந்தொகை. 400 அப்படின்னு கொடுத்திருக்கனாலே அதுல 400 பாடல்கள் தான் இருக்கும். அகநானூறு அப்படின்னா அது என்னன்னா அந்த காதல் வாழ்க்கை, பிரிவு இதெல்லாம் பத்தி சொல்லக்கூடியது அகநானூறு. தமிழர்களினுடைய வீரம், வெற்றி, புகழ், கொடை, வலிமை இதெல்லாம் பத்தி சொன்னா அது புறநானூறு. அப்ப இந்த அகநானூறு புறநானூறு 8 தொகை நூல்கள். அகநானூருக்கு இன்னொரு பேர் என்னன்னா நெடுந்தொகை. இன்னொரு பேரு நெடுந்தொகை. 20வது கேள்வி, அகநானூரினுடைய 255வது பாடல் எதுன்னு கேட்டிருக்காங்க. மருதநிலநாகனார் எழுதின கவின்மிகு கப்பல். கவின்மிகு கப்பல். 21வது கேள்வி, 8 தொகை நூல்கள் என்னென்னு கேட்டிருக்காங்க. நற்றிணை, நல்ல குறுந்தொகை. இது அடைமொழியால் குறிக்கப்படக்கூடியதுல இது ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. நல்ல அப்படின்ற அடைமொழியால குறிக்கப்படக்கூடிய 8 தொகை நூல் எதுன்னு கேட்டிருந்தாங்க. நல்ல குறுந்தொகை. நல் அப்படின்னா நற்றிணை. நல் என்னும் அடைமொழியோடு குறிக்கப்பட்டா நற்றிணை. நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று 10. பதிற்று 10 எல்லாமே சேர மன்னர்களை பத்தி. பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் ஏத்தும் களியோடு அகம்புறம் எனும் இத்திரத்தை 8 தொகை அப்படின்னு சொல்லி 8 தொகை நூல்களுக்கு ஒரு பாட்டு வந்து நன்னூல்ல இருக்கு. சோ அப்ப நற்றிணை, நல்ல குறுந்தொகை. இந்த நல்ல குறுந்தொகைன்னு படிச்சுக்கோங்க. ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு அப்படின்னு சொல்லி 8 தொகை நூல்கள் சொல்றாங்க. அடுத்தது 22வது கேள்வி, சொல்லும் பொருளும். உரு அப்படின்னு என்ன அர்த்தம்னா அழகு, உருவம் அப்படின்னு சொல்றாங்கல்ல அது. போல அப்படின்னா பிளக்க, வங்கூல் அப்படின்னா காற்று, வங்கம் நாவாய் அதெல்லாம் சொல்லுவாங்க. வங்கூல் அப்படின்னா காற்று. நீகான் அப்படின்னு என்ன அர்த்தம்னா நாவாய். நீகான் அப்படின்னா நாவாய். நாவாய் ஓட்டுறவன், அவர் பேர் என்னது? நீகான்.
நாவாய் ஓட்டுற அந்த கப்பலை ஓட்டுற மாலுமி இருக்காருல்ல, அவருக்கு பேரு தான் என்னதுன்னா நாவாய் ஓட்டுறவர். நாவாய்ன்ற படகு ஓட்டுறது யாரு? நீகான். வங்கம்னா கப்பல், வங்கம்னா கப்பல். எள்ளுன்னா என்னது? பகலவன், பகல் அப்படின்னு சொல்றாங்க, பகல் அப்படின்றாங்க. எள்ளுனா பகல். கோடு உயர் அப்படின்னா கரை உயர்ந்த, கோடு அப்படின்னாலே கரை, கரை உயர்ந்த. மாட ஒள்ளொலி கலங்கரை விளக்கம், ஆட ஒள்ளெரி அப்படின்றது கலங்கரை விளக்கம். 23வது கேள்வி, நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய நூல்களில் மிகவும் பழமையான நூல் எது அப்படின்னு கேக்குறாங்க. பழமையான நூல் அப்படின்றது என்னது? தொல்காப்பியம். தொல்காப்பியம் அப்படின்றதா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நூல்கள்ல மிக பழமையான நூல் அப்படின்றது தொல்காப்பியம். 24வது கேள்வி, தொல்காப்பியத்தில் கடற்பயணத்தை டேஷ்ன்னு சொல்லுவாங்க. கடற்பயணத்தை தொல்காப்பியத்துல எப்படி சொல்லுவாங்க? முன்னீர் வழக்கம். முன்னீர்னாலும் அதுதான், கடல் நீரை தான் குறிக்கும். தொல்காப்பியத்துல கடற்பயணத்தை என்ன சொல்லுவாங்க? முன்னீர் வழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து, கடற்பயணம் கப்பல்கள் இருந்த சான்று பற்றி கூறக்கூடிய நூல் குறள் எதுன்னு கேட்டிருக்காங்க. கடற்பயணம் கப்பல்கள் இருந்த சான்று பற்றி கூறக்கூடிய குறள் எது? திருக்குறள்ல கடற்பயணத்தை பத்தி சொல்லிருக்காங்க. அது எந்த குறள்னு கேட்டிருக்காங்க. கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. கடலோடா கால்வல் நெடுந்தேர், தேரை கொண்டு வந்து கடல்ல விட்டா அது என்ன செய்யாது? ஓடாது. அதே மாதிரி கடல்ல ஓடக்கூடிய நாவாயை கொண்டு வந்து நிலத்துல ஓட்டாலும் அது என்ன செய்யாது? ஓடாது. ஓடா அப்படின்றாங்கல்ல, இதுக்கு என்ன வரும் அப்படின்னா ஓடாத அப்படின்னு வரணும். இந்த தா இல்ல, இது இந்த கடைசி எழுத்துக்கு பேர் வந்து என்னது அப்படின்னா ஈறு அப்படின்னு பேரு. இந்த ஈறு இல்லாததுனால இதோட பேர் என்னன்னா ஈறுகட்ட எதிர்மறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓடான்னா ஈறுகட்ட எதிர்மறை. அப்ப கடலோடா கால்வல் நெடுந்தேர், தேரானது என்ன செய்யாது? கடல்ல ஓடாது. அதான் கடல் ஓடா. கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும், கடல்ல ஓடக்கூடிய நாவாயும் என்ன செய்யாது? ஓடா நிலத்து, நிலத்துல ஓடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 26வது கேள்வி, பூம்புகார் துறைமுகத்தில் இருந்து கப்பல் மூலம் பொருட்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என சொல்லக்கூடிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. பட்டினப்பாலை. பட்டினப்பாலையில இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா பூம்புகார் துறைமுகத்துல இருந்து கப்பல் மூலமாக பொருட்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூம்புகாரை பத்தி சொல்றது, பூம்புகார் துறைமுகத்தை பத்தி சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட்டினப்பாலை. அடுத்து 27, உலகிலர் நன்ன உருகழுவங்கம் என்று பெரிய கப்பலை குறிப்பிடக்கூடிய நூல் எது? உலகு கிளர்ந்து வரக்கூடிய உருகழு வங்கம். வங்கம்னா நமக்கு தெரியும் கப்பல் அப்படின்னு சொல்லி, பெரிய கப்பல் அப்படின்னு சொல்லி குறிப்பிடக்கூடிய நூல் எது அப்படின்னா அகநானூறு. அதுக்கடுத்து அடுத்த கேள்வி 28, அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் என்ற வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் அப்படின்றது 18. அருங்கலம் அப்படின்னால அது என்ன வந்துடும்? 18 வந்துடும். அருங்கலம் தரியர் அப்படின்னு வந்துருச்சுனால என்னது? பெருங்கலி வங்கம் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அது 18. சேர மன்னர்களை பத்தி சொல்லக்கூடிய ஒரு நூல். 29, எந்த நிகண்டு நூலின் பல வகையான கப்பல்களின் பெயர்களை குறிப்பிட்டிருக்கு? சேந்தன் திவாரம். நிகண்டுகளில் பழமையானது சேந்தன் திவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த நிகண்டு நூலின் பல வகையான கப்பல்களின் பெயர்களை வந்து சொல்லியிருக்கு அப்படின்னா அந்த சேந்தன் திவாரம். இதுதான் மிக தமிழின் பழமையான நிகண்டு. பழமையானது. 30வது கேள்வி, சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படக்கூடிய பொருட்கள். சின்ன சின்ன நீர்நிலைகளை எதெல்லாம் கொண்டு கடந்திருக்காங்க அப்படின்னா தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம். இது எல்லாமே தெப்ப குளம் அப்படின்ற சின்ன நீர்நிலை தானே தெப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம் அப்படின்னு சொல்றாங்க. 31, அளவில் பெரியவையான டேஷை பயன்படுத்தி தமிழர்கள் கடற்பயணம் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அளவில் பெரியவையான டேஷை பயன்படுத்தி என்ன செஞ்சாங்க? தமிழர்கள் கடற்பயணம் மேற்கொண்டாங்க. என்ன அப்படின்னா களம், வங்கம், நாவாய் அப்படின்னு சொல்லக்கூடியதை பயன்படுத்தி தமிழர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா கடற்பயணம் மேற்கொண்டிருக்காங்க. அடுத்து 32வது கேள்வி, பழந்தமிழர் தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று எங்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்கள்ல கண்டெடுக்கப்பட்ட பயன்படுத்தப்பட்ட ஒரு மணி அப்படின்றது இப்ப எங்க இருக்கு அப்படின்னா நியூசிலாந்துல இருக்கக்கூடிய வெலிங்டன் அருங்காட்சியகத்துல வந்து வச்சிருக்காங்க. நியூசிலாந்துல இருக்கக்கூடிய வெலிங்டன் அருங்காட்சியகத்துல வச்சிருக்காங்க. எப்படி நம்ம கோகினூர் வைரம் வந்து இங்கிலாந்துல இருக்கோ அதே மாதிரி பழங்காலத்துல தமிழ் கப்பல்கள்ல, தமிழ்நாட்டு கப்பல்கள்ல பயன்படுத்தப்பட்ட ஒரு மணி, அந்த மணி இப்ப எங்க இருக்கு அப்படின்னா நியூசிலாந்துல இருக்கக்கூடிய வெலிங்டன் அருங்காட்சியகத்துல வச்சிருக்காங்க. அடுத்து 33வது கேள்வி, எந்த மன்னர்கள் பெரிய கப்பற்படையை கொண்டு பல நாடுகளை வென்றனர் அப்படின்றத வரலாறு சொல்லுது.
எந்த மன்னர்கள் பெரிய கடற்படையை கொண்டு பல நாடுகளை வென்றனர் அப்படின்னு சொன்னா பிற்கால சோழர்கள். பிற்கால சோழர்கள்ல யார் வரா அப்படின்னா ராஜேந்திர சோழனும் ராஜராஜ சோழனும். கடாரம் கொண்டான் அப்படின்னு சொல்றாங்க இலங்கை. அப்ப பெரிய கடற்படைகளை கொண்டு பல நாடுகளை வென்றவர்களாக யார சொல்றாங்கன்னா பிற்கால சோழ மன்னர்கள். அதுல யார் குறிப்பிடப்படுறதானா ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனையும் சொல்றாங்க. 34வது கேள்வி, கப்பல் கட்டும் கலைஞர்களை எப்படி சொல்றாங்கன்னா கம்மியர், களம் செய் கம்மியர்னு சொல்லுவாங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னா களம் செய் கம்மியர். கப்பல் கட்டக்கூடிய கலைஞர்கள் எப்படி சொல்றாங்க அப்படின்னா கம்மியர் அப்படின்னு சொல்லுவாங்க. களம் செய் கம்மியர் அப்படின்னு. அடுத்து 35வது கேள்வி, களஞ்செய் கம்மியர் வருகனக்கு என்ற வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது? களம்செய் கம்மியர் அப்படின்ற இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் அப்படின்றது பாத்தீங்கன்னா மணிமேகலை. மணிமேகலையில தான் என்ன இருக்கு அப்படின்னா களம்செய் கம்மியர் வருகனக்கு என்ற வரிகள் என்ன செஞ்சப்பட்டிருக்குன்னா இடம்பெற்றிருக்கு. அடுத்தது 36, இந்த கப்பல்களை எப்படி செய்யறாங்க? கப்பல்கள் கட்டுவதற்கு தமிழர்கள் பயன்படுத்திய மரங்கள் என்னென்ன மரங்கள்லாம் பயன்படுத்தி தமிழர்கள் வந்து கப்பல் கட்டுனாங்க அப்படின்னா வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல் இந்த மாதிரி மரங்கள்லாம் பயன்படுத்தி என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா கப்பல்களை கட்டியிருப்பாங்க. நீர்மட்ட வைப்புக்கு இதான் தண்ணி அப்படின்னா இந்த நீர்மட்டத்துல அதோட வைப்புக்காக என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா இந்த 4 மரங்களையும் பயன்படுத்தியிருப்பாங்க. வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 4 மரங்களை என்ன செஞ்சிருப்பாங்கன்னா பயன்படுத்தியிருப்பாங்க. தேக்கு, வெண்தேக்கு போன்றவற்றை பக்கங்களுக்கு பயன்படுத்துவாங்க. இப்ப இது அடிமரம், இப்ப இது பக்கங்களுக்கு அப்படின்னா தேக்கு, வெண்தேக்கு போன்ற மரங்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா பக்கங்களுக்கு பயன்படுத்தியிருப்பாங்க. இப்ப ஒரு பெரிய மரம் இருக்கு அப்படின்னா அந்த மரத்தோட வெட்டப்பட்ட பகுதி எப்படி சொல்லுவாங்கன்னு பாருங்க. 37வது கேள்வி, மரத்தின் வெட்டப்பட்ட பகுதியை என்ன சொல்றாங்க அப்படின்னா வெட்டுவாய். இது ஒரு மரம் இருக்கு, இது இவ்வளவு பெரிய மரத்தை வந்து இந்த இடத்துல வெட்டி இருக்காங்க, இதுக்கு என்ன பேர் அப்படின்னா வெட்டுவாய் அப்படின்னு பேரு. அடுத்து 38, இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள். இப்ப இந்த மரத்தை வந்து தேய்ச்சி இதுல இருந்து ஏதாவது ஒரு உருவங்கள் செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இதே உடுக்கையா செய்யறாங்க அப்படின்னா அந்த இழைத்த மரத்தில் காணப்படக்கூடிய உருவங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா கண்ணடை அப்படின்னு பேரு. இழைத்த மரத்தில் உருவாக்கப்படக்கூடிய காணப்படக்கூடிய உருவங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா கண்ணடை அப்படின்னு பேரு. 39, மரங்களை டேஷ் என்னும் நீட்டல் அளவையால் கணக்கிட்டாங்க. ஒரு மரம் அப்படின்னா அந்த மரம் எவ்வளவு நீளம் இருக்கு, அந்த மரத்தை வச்சு என்னென்ன செய்யணும் அப்படின்றத தச்சு முலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீட்டல் அளவையால கணக்கிட்டாங்க. தச்சு முலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீட்டல் அளவையால என்ன செஞ்சாங்க அப்படின்னா கணக்கிட்டாங்க. அடுத்து 40வது கேள்வி, பெரிய படகுகளின் முன்பக்கத்தை யானை, குதிரை, அன்னம் முதலியவற்றின் தலையை போன்று வடிவமைப்பதுண்டு. இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. கரிமுக அம்பி அப்படின்றாங்க. கரிமுக அம்பி, பரிமுக அம்பி. இப்போ பரி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கரிமுக அம்பி அப்படின்னு சொல்றாங்க. கரின்னா நமக்கு தெரியும் யானை, பரி அப்படின்னா குதிரை. அப்ப கரிமுக அம்பி, பரிமுக அம்பி அப்படின்னு என்ன செய்யறாங்க அப்படின்னா சொல்றாங்க. இது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கப்பல்களோட முன்பக்கத்துல அது என்ன செய்யும், தலை மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க. இந்த விலங்குகளோட தலை மாதிரி அது இருக்கும். இத்தாலி நாட்டை சேர்ந்த கடற்பயணி யாருன்னு கேக்குறாங்க. மார்க்கோ போலோ. மார்க்கோ போலோ இத்தாலி நாட்டை சேர்ந்த கடற்பயணி. இவரும் வந்து நம்ம தமிழர்களோட கப்பற்கலையை பார்த்து என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா வியந்து சொல்லியிருப்பாரு. அதாவது 2 மரங்களுக்கு நடுவுல வந்து ஒரு பஞ்சு இந்த மாதிரி பொருட்களை வச்சுதான் என்ன செய்வாங்கன்னா ஆணி இறக்குவாங்க. இதெல்லாம் நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைன்னு சொல்லி இத்தாலி நாட்டை சேர்ந்த மார்க்கோ போலோ வந்து சொல்லியிருப்பாரு. 42வது கேள்வி, மரத்தினால் ஆன ஆணிகள் என்ன சொல்லுவாங்கன்னா தொகுதி. மரத்தினால ஆணிகள் இருந்திருக்கு, அந்த ஆணிகளுக்கு பேர் என்ன பேருன்னா தொகுதி அப்படின்னு சொல்றாங்க. 43வது கேள்வி, காற்றின் உதவியால் செலுத்தப்படக்கூடிய கப்பல்களுக்கு பேர் என்ன பேருன்னா பாய்மர கப்பல்கள் அப்படின்னு பேரு. காற்றடிக்கக்கூடிய திசையில தான் அந்த பாய்மர கப்பல்கள் பயணிக்கும். 44, பல வகையான பாய்மரங்களை தமிழர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னா பெரிய பாய்மரம், திருக்கத்தை பாய்மரம், காண பாய்மரம், கோசு பாய்மரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பாய்மரங்கள்லாம் அன்னைக்கு இருந்திருக்கு. இதெல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்காங்கன்னா பயன்படுத்திருக்காங்க. பெரிய பாய்மரம், திருக்கை பாய்மரம், திருக்கத்தி பாய்மரம், காண பாய்மரம், கோசு பாய்மரம். 45, பாய்மர கப்பலின் பாய், கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் போது அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைத்தனர். மரப்பிசின் அப்படின்ற வார்த்தை வந்துருச்சுனாலே பரிபாடல் தான் அது. அப்போ ஒரு பாய்மர கப்பல்ல அந்த பாயா இருக்கட்டும், அதுல இருக்கக்கூடிய அந்த கயிறுகளே நிறைய இருக்கு. அந்த கயிறுகள்ல ஏற்படக்கூடிய பழுத எதை வச்சு சரி பண்ணாங்க அப்படின்னா மரப்பிசின் வச்சு சரி பண்ணாங்க. அது சொல்லக்கூடிய பாடல் எது அப்படின்னா பரிபாடல்.
46 பாய்மரத்தில் பயன்படுத்தப்படும் கயிறுகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆஞ்சான் கயிறு, தாம்பாங்கயிறு, வேடாங்கயிறு, பளிங்கை கயிறு, முட்டாங்கயிறு, இளங்கயிறு, கோடிப்பாய் கயிறு அப்படின்னு சொல்லி கயிறுகள்ல இவ்வளவு வகைகள் இருக்கு. எப்படி பாய்களோட வகைகள் இருக்கோ அது மாதிரி ஆஞ்சான் கயிறு, தாம்பாங்கயிறு, வேடாங்கயிறு, பளிங்கை கயிறு, முட்டங்கயிறு, இளங்கயிறு, கோடிப்பாய் கயிறு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 47வது கேள்வி, கப்பல்களின் உறுப்புகள்ல என்னென்ன இருக்கு? கப்பல்களோட உறுப்புகள்ல எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம். ஒரு கப்பலை நிறுத்துறதுக்கு நங்கூரம் வேணும். எறானா அடிமரம். இப்ப அது என்னன்றத அடுத்தடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். 48 கப்பலினுடைய முதன்மையான உறுப்பு எதுன்னு கேக்குறாங்க. கப்பலுக்கு கீழே போடக்கூடிய அடிமரம் தான் என்னது அப்படின்னா எறா. குறுக்கு மரத்தை என்ன போடுவாங்க? இப்ப இந்த கப்பல் இப்படி இருக்கு அப்படின்னா இதுக்கு குறுக்க மரங்கள் போடுவாங்க. இந்த குறுக்கு மரத்துக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா பருமல் அப்படின்னு பேரு. அடுத்து கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில திருப்புறதுக்கும் பயன்படக்கூடிய முதன்மையான கருவி எதுனா சுக்கான். ஒரு கப்பலை திருப்பணும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும்னா சுக்கான் வேணும். கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில திருப்புறதுக்கும் கரெக்டான எட்ஜஸ்ட்ல திருப்புறதுக்கும் பயன்படக்கூடிய கருவிதான் என்னது அப்படின்னா சுக்கான். அடுத்து கப்பலை நிலையாக நிறுத்துவதற்கு பயன்படுறதுக்கு பேர் என்னது நங்கூரம். கப்பலை நிலையா நிறுத்தணும் அப்படின்னா நங்கூரம். சமுக்கு என்னும் ஒரு கருவியையும் கப்பல்கள்ல பயன்படுத்திருக்காங்கன்றத சொல்லக்கூடிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. சமுக்கு அப்படின்ற ஒரு கருவியையும் கப்பல்கள்ல பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கப்பல் சாத்திரம். கப்பல் சாத்திரம். அடுத்து 53 கப்பல் செலுத்துபவரை எப்படி சொல்லுவாங்க? ஒரு கப்பலை ஓட்டுறாருல அவருக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா மாலுமி. மாலுமி, மீகாமன், மீகான், கப்பலோட்டி. இந்த மாலுமியும் கப்பலோட்டியும் நமக்கு தெரிஞ்ச பேரு. இது ரெண்டையும் நம்ம என்ன செஞ்சுக்கணும்? படிச்சு வச்சுக்கணும். மீகாமான், மீகான் அப்படின்னு படிச்சுக்கணும். அடுத்து நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக அப்படின்னு சொல்லி ஒரு வரிகள் இடம்பெற்றிருக்கு. எதுல இருந்து அப்படின்னா புறப்பாடல். புறப்பாடல் அப்படின்ற ஒரு இதுல இருந்து நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக அப்படின்ற வரி என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா இடம்பெற்றிருக்கு. இந்த வரிகள் கொடுத்து எந்த நூல்னு கேட்கலாம். இது ரொம்ப முக்கியமான வரிகள். நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக அப்படின்னு சொல்லி அந்த வரிகள் புறப்பாடல்ல வெண்ணி குயத்தியார் தான் அந்த பாடல் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா பாடிருப்பாங்க. 55 களம் என்பது என்ன? களம் அப்படின்னா கப்பல். களம் அதான் அந்த கப்பலை கரையில சேர்க்கறதுக்கு பேருதான் களம் கரை விளக்கம். 56 கலங்கரை விளக்கம் என்பதன் பொருள். கப்பலை அழைக்கக்கூடிய ஒரு விளக்குக்கு பேருதான் என்னது அப்படின்னா அந்த கலங்கரை விளக்கம். 57 ஆங்கிலேயர்கள் கட்டிய கப்பலை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும். ஆனால் தமிழர்கள் கட்டிய கப்பலை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்ன ஆங்கிலேயர் யாருன்னா வாக்கர். அப்போ ஆங்கிலேயர்கள் கட்டிய கப்பலை 12 ஆண்டுகளுக்கு ஒரு தடவையா என்ன செய்யணும் அப்படின்னா பழுது பார்க்கணும். ஆனா தமிழர்கள் கட்டிய கப்பலை 50 வருஷம் ஆனாலும் பழுது பார்க்க தேவையில்லைன்னு சொன்னவர் யார் அப்படின்னா வாக்கர். 58வது கேள்வி களம் தந்த பொற்பரிசும் களித்தோணியால் கரை சேர்க்குந்து. களம் தந்த பொற்பரிசும் களித்தோணியால் கரை சேர்க்குந்து அப்படின்னு சொல்லக்கூடிய வரிகள் எதுல இடம்பெற்றிருக்கு அப்படின்னா புறநானூறுல இடம்பெற்றிருக்கு. ஒரு களத்துல கிடைச்சக்கூடிய ஒரு பொற்பரிசும் களித்தோணி இருந்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? கரையில சேர்க்க முடியும் அப்படின்ட்டு. அடுத்து 50வது கேள்வி ஆழ்கடலின் அடியில். அடுத்தது ஆழ்கடலின் அடியில் எனும் கதையில் வரும் விலங்கியல் பேராசிரியர் யார்? அவருடைய உதவியாளர் யாருன்னு கேக்குறாங்க. அந்த பேராசிரியர் யார் அப்படின்னா பியரி. கான்சில் அப்படின்றது அவருடைய உதவியாளர். ஆழ்கடலின் அடியில் அப்படின்னு வரக்கூடிய ஒரு கதையில விலங்கியல் பேராசிரியர் யாருன்னா பேராசிரியர் பியரி. அவருடைய உதவியாளர் யாருன்னு கேட்டா கான்சில். அமெரிக்காவின் நியூயார்க் நகர்ல போர்க்கப்பலினுடைய தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. பராகட். பராகட் அப்படின்றவர் தான் நியூயார்க் நகர்ல இருக்கக்கூடிய போர்க்கப்பலினுடைய தலைவராக இருந்தவர். அடுத்து 61வது கேள்வி அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என அழைக்கப்படுவர் ஜூல்ஸ் வெர்ன். இது ரொம்ப முக்கியமானது. அடைமொழியால குறிக்கப்படுறார். புனைப்பெயர் இவருக்கு. அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் அப்படின்னு சொல்லி யார சொல்றாங்க அப்படின்னா ஜூல்ஸ் வெர்ன் அப்படின்றவரை சொல்றாங்க. இந்த ஜூல்ஸ் வெர்ன் எந்த நாட்டுக்காரர் அப்படின்னா பிரான்ஸ் நாட்டுக்காரர். 62 ஜூல்ஸ் வெர்ன் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். 63 ஜூல்ஸ் வெர்ன் எழுதிய புதினங்கள் என்னென்ன? அவரு சில புதினங்கள்லாம் எழுதியிருக்காரு. அது என்னென்ன அப்படின்னா 80 நாளில் உலகத்தை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம்.
இதை நீங்க எல்லாத்தையும் சேர்த்து படிச்சீங்கனாலே ஒரு கதை மாதிரி தெரியும். 80 நாள்ல உலகத்தை சுத்துறோம், எதன் வழியா? பூமியின் மையத்தை நோக்கி போறோம், ஒரு பயணம். இப்படி வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு கதை மாதிரி ஜூல்ஸ் வெர்னோட புதினங்கள் என்ன செஞ்சுக்கணும்னா படிச்சு வச்சுக்கணும். அடுத்து, ஆழ்கடலின் அடியில் என்ற புதினத்தை இயற்றியவர் யார்? அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜூல்ஸ் வெர்ன் தான் ஆழ்கடலின் அடியில் அப்படின்ற புதினத்தை என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா எழுதியிருக்காரு. அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன். 65வது கேள்வி, கடலுக்கு அடியில் இருந்த நீர்மூழ்கி கப்பல் எது? அதோட தலைவர் யாருன்னு கேக்குறாங்க. நாட்டில்ஸ் அப்படின்றதான் அந்த கடலுக்கு அடியில இருக்கக்கூடிய ஒரு நீர்மூழ்கி கப்பல் இருக்கும். அதோட தலைவர் யார் அப்படின்னா நெமோ. அப்ப கடலுக்கு அடியில இருக்கக்கூடிய அந்த நீர்மூழ்கி கப்பலுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா நாட்டில்ஸ் அப்படின்னு பேரு. அதோட தலைவர் யாருன்னா நெமோ. இப்ப நம்ம இயல் 1 பார்த்து முடிச்சிருக்கோம். இதோட PDF வேணும் அப்படின்னா டார்கெட் அச்சீவர்ஸ் ஆப்ல இருக்கு. அது கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி அதை டீட்டெயில்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இயல் 2 நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.